Hi guys, welcome to Quick Throw and I'm man of my words. So நம்ம வந்து ஜாவா சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் முக்கியமாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் தான் மோர் கான்செப்டடாக போயிட்டு இருக்கோம். பிகாஸ் ஜாவாவே ஒரு பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 4 கீ ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ கீ ஸ்டோன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா முக்கியமானது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அதில் வந்து மொத்தம் 4 இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்று வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம் அப்படின்னு 3 சொல்லுவாங்க. இது 3த்தையும் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா 4th ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ என்கேப்சுலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்கேப்சுலேஷன் என்னது அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுறேன் கைஸ். லைக் ஒரு கேப்சூல் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கேப்சூல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மாத்திரையில் லைக் நீங்கள் வந்து டேப்லெட்ஸில் வந்து நார்மல் டேப்லெட்ஸ் விட்டுருங்க கைஸ். லைக் வந்து நம்ம சொல்லுவோம் டியூப் மாத்திரைன்னு சொல்லுவோம் தெரியுமா? லைக் அந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டியூப் இருக்கு தெரியுதா? ஸோ அதுதான் வந்து என்கேப்சுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உள்ளதான் வந்து மருந்து இருக்கும். ஸோ அந்த மருந்து வந்து ட்ரக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேப்சூல் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரக் ரொம்ப சேஃபாக இருக்கும். பட் கேப்சூல் விட்டு வெளியே வந்துருச்சுன்னா ஸோ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதோட இருக்காது. ஸோ லைக் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் நம்ம வந்து ப்ரொடெக்டடாக வச்சுருக்கோம் தெரியுமா? செக்யூர்டாக வச்சுருக்கோம்ல. இல்லை அந்த மருந்து வந்து ஹைட் பண்ணி அந்த அந்த கேப்சூலுக்குள்ளே வச்சுருக்காங்க தெரியுமா? ஹைடிங் ஆஃப் டேட்டான்னு சொல்லலாம், இல்லைனா வந்து செக்யூர்ட் டேட்டான்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ ஒரு பாதுகாப்பை எப்படிலாம் சொல்ல முடியுமோ நீங்கள் அப்படிலாம் சொல்லிக்கலாம் கைஸ். ஸோ அதுதான் பேசிக்காக என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, நம்ம வந்து வளர்ந்து பேசுகிறோம்னா ப்ரோக்ராமிங்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து லைக் இது நேம் வந்து மெயின் கிளாஸ் டாட் ஜாவா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது முடிடும் இதுக்கு மேலே. ஓகே, இனிமேல் நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, என்கேப்சுலேஷன் அப்படின்னு வந்துட்டாலே நான் என்ன சொன்னேன்னா லைக் பாதுகாக்கிறது நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். மறைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இல்லைனா வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 வகையாக சொல்லுவாங்க பாதுகாக்கிறது. ஓகே, அப்படின்னாலே என்கேப்சுலேஷன் அப்போ என்ன வந்து கேட்டிங்கன்னா அக்சஸ் மாடிஃபயர்ஸ் அண்ட் நான் அக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஒரு டைப் ஆஃப் கோட்ஸை யூஸ் பண்ண முடியுமே தவிர அந்த கிளாஸ் விட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த கோட்ஸை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த கிளாஸ் வந்து அதை ப்ரைவேட்டாக வச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வேணும் அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதுதான் ப்ரைவேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் அதோட கிளாஸ் அண்ட் அதோட சப் கிளாஸஸ். இப்போ லைக் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா யார்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த என்விரான்மெண்ட்லேருந்து தான் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் வந்து யாருக்கு தெரியாதவங்க கிட்டேருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களே தவிர லைக் அவங்க சொந்தக்காரங்க, அத்தை, மாமா, சித்தி அவங்ககிட்டேருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து நம்மளோட சப் கிளாஸஸ். அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே நம்ம பேரண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதே தான் கைஸ். லைக் அவுட் சைட் ஒரு பேக்கேஜ்லேருந்து வெளியிலேருந்து ஒரு பேக்கேஜ்லேருந்து நம்மளை அக்சஸ் பண்ண பார்க்குறாங்கன்னா அந்த டைமில் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிறது. அண்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் ஃபஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸ்க்கு நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே பேரண்ட். ஓகே, நம்ம ரூல்ஸை மறந்துட்டு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். ஸோ பேரண்ட் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாடிஃபையர்ஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட் மாடிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்க அந்த டிஃபால்ட் மாடிஃபையர்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இந்த பேக்கேஜ் நம்ம ஒரு செட் ஆஃப் பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணால் இதுக்குள்ளே மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியுமே தவிர வேற ஒரு பேக்கேஜ்லேயும் அந்த கிளாஸ் அக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு அக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன அப்படின்னு கிளாஸ் கேட்டிங்கன்னா பப்ளிக். ஸோ PUBLIC பப்ளிக். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் பப்ளிக் அப்படின்னு நான் வந்து கொடுக்கறதுனால இதுக்குள்ளே நான் எது கொடுத்தாலும் சரி யாரால வேணால் அக்சஸ் பண்ண முடியும். லைக் இப்போ நான் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். லைக் ஸ்ட்ரிங் STRING ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு வேரியபிள் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறேன். லைக் அபி அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன். லைக் void max அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து லைக் ஒன் செகண்ட் கைஸ், நான் இன்னொரு இன்டீஜர் கூட கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். லைக் இன்டீஜர் I ஈக்குவல்ஸ் 17 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற கேட்கும்போது ஸ்ட்ரிங்கில் நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் லைக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன வேணுமோ அதை system.out.println
கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு ஹாய் அப்படி நான் கொடுக்குறேன். அண்ட் ஓகே, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் வந்து பப்ளிக் கிளாஸ். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க எல்லாத்தையும் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு பப்ளிக் கிளாஸ் இருக்கிறேன், PUBLIC பப்ளிக் கிளாஸ். அண்ட் இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ். அண்ட் இதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். லைக் பேரண்ட் கிரியேட் பண்ணிட்டு OBJ அப்படின்னு தான் ஆப்ஜெக்ட் நேம். நெக்ஸ்ட் நியூ டு கிரியேட் அ நியூ ஸ்பேஸ் இன் ஹீப் அண்ட் நியூ மெமரி லொகேஷன்ஸ் ஃபார் ஹீப். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் அப்படி கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு OBJ டாட் மேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே நான் அக்சஸ் பண்ண முடியும். லைக் மேக்ஸ் அப்படின்ற அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் ஸோ அதை காப்பி பண்ணி போகுது எனக்கு தேவைப்படுது இந்த கோட். ஸோ Ctrl+C அண்ட் கேபிட்டல் எஸ் மட்டும் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே ஆக்சுவலாக ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல. ஸோ அந்த வேரியபிள் நான் அக்சஸ் பண்ணுறேன். லைக் OBJ.i அப்படின்றத யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் நான் அக்சஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ பப்ளிக்கில் இருக்கும்போது அதை அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். ஜாவா-C அண்ட் மெயின் கிளாஸ் டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகுது. ஸோ we have an error called public 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 and parent. ஸோ என்ன ஆக்சுவலாக வந்துன்னா a class parent is public, it should be declared in a file name parent. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ஸோ அந்த பேரண்ட்டுன்னு சொல்லி தனி கிளாஸ் கிரியேட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ பப்ளிக்கு ஸோ நான் நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். நியூ ஃபைல் அண்ட் இதுக்குள்ளே வந்து PARENT ஸோ parent டாட் ஜாவா அப்படின்னு தரேன். ஸோ PARENT parent டாட் ஜாவா கொடுத்துட்டோம். அண்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ Ctrl+X அண்ட் இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கம்பைல் பண்ண ட்ரை பண்ணுறேன் அகைன். ஸோ எந்த ஒரு எரரும் இல்லாமல் கம்பைல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து ப்ரோக்ராம் நான் ரன் பண்ண போகிறேன். லைக் ஜாவா மெயின் கிளாஸ் இப்படி ரன் பண்ணேன்னா ஹாய் அண்ட் 17 ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பேசிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெயின் கிளாஸ்லேருந்து இந்த மெயின் கிளாஸ் அப்படின்ற இந்த ஜாவா ஃபைல்லேருந்து நான் இந்த பேரண்ட் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது பப்ளிக் கிளாஸ் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த கிளாஸ்லேருந்து என்னால் இங்கே வந்து அக்சஸ் பண்ண முடியுது. அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம். லைக் நீங்கள் வந்து மெயின் கிளாஸ் ஜாவா மட்டும் நல்லா கம்பைல் பண்ணேன் அப்புறம் எப்படி இதுவும் கம்பைல் பைட் கோட் ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா லைக் இங்கே நான் வந்து கம்பைல் ஆகும்போது இங்கே படிச்சிருக்கோம். ஸோ பேரண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு படித்த உடனே என்ன பண்ணணும்னா ஜாவா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேரண்ட் டாட் ஜாவான்றதையும் வந்து பைட் கோடுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணா எக்ஸாம்பிளுக்கு இங்கே பைட் கோட் இருக்குங்க பேரண்ட் டாட் கிளாஸ் அப்படின்னு கிளாஸ்ன்றது அந்த பைட் கோட். ஸோ அந்த பைட் கோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு பப்ளிக் கிளாஸ். ஒரு பப்ளிக் கிளாஸை யார் வேணால் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் கைஸ். அண்ட் கிளாஸில் ரெண்டே மாடிஃபைஸ் தான், ஒன்று டிஃபால்ட் எதுவுமே இல்லாதது அண்ட் நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் இது மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது. ஒன்று பப்ளிக். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான் லைக் இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் பப்ளிக்னு மாற்றுறேன். PUBLIC பப்ளிக்னு மாற்றிட்டு ஸோ இப்போ அக்சஸ் பண்ண முடியுதா இதை. நெக்ஸ்ட் இதையும் நான் வந்து பப்ளிக்கு மாற்றுறேன். PUBLIC பப்ளிக் அப்படின்னு தரேன். அண்ட் இதையும் நான் பப்ளிக்கு சேஞ்ச் பண்ணுறேன். PUBLIC பப்ளிக் அப்படின்னு தரேன். Next I need to compile it. So compile பண்ணுறேன் first and next நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ என்னால் ஹாய் அண்ட் 17 அப்படின்றத அக்சஸ் பண்ண முடியுது பிகாஸ் இட்ஸ் அண்ட் பப்ளிக் வேரியபிள்ஸ் பப்ளிக் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பப்ளிக் மெத்தட்னால அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையர். அண்ட் இன்னொரு அக்சஸ் ஸ்பெசிஃபையரில் மாடிஃபையர்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு அக்சஸ் மாடிஃபையர் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட்னா என்ன கேட்டிங்கன்னா the code is only accessible within the declared class. லைக் இப்போ நான் வந்து ப்ரைவேட்டாக மாற்றுறேன் கைஸ். லைக் எனக்கு இப்போது பப்ளிக்கில் இது இருந்துட்டு போடும், பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து இந்த அப்படின்ற நேம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் ப்ரைவேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்.
மேபி கேர்ள்ஸ் வந்து பேர்ஸில் யோசிக்க மாட்டாங்களே, ஸோ அதை பப்ளிக்லேயே இருக்கட்டும். மேபி ஏடிஸில் பயப்படுவாங்க, ஸோ அதனால் என்ன பயப்படுவாங்க மீன்ஸ் சும்மா அவ்வளோ சீக்கிரத்தை யார்ட்டி சொல்ல மாட்டாங்களே, அதை ப்ரைவேட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ப்ரைவேட்டாக வைக்கிறேன். ஸோ ஏஜ் வந்து நான் ப்ரைவேட்டுக்கு மாற்றிருக்கேன். ஸோ அதனால் யாராலையுமே ஏஜ் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நைன்றது ஏஜாக மாற்றிப்போம் கைஸ். யா அண்ட் இங்கே உள்ளே இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே வந்து ஏஜோட வேல்யூ இருக்கிற மாதிரி நான் மாற்றிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த இன்டீஜர்ன்றது வந்து ஏஜுக்கு மாற்றிருக்கேன். மேபி இது கூட நம்ம ஏஜுக்கு ப்ரைவேட்டுக்கு மாற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. யா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பப்ளிக்கில் தான் இருக்குது. பட் உள்ளே இருக்க ஆட்ரிபியூட்ஸ், இந்த பேரண்ட்ஸ்குள்ளே இருக்க ஆட்ரிபியூட்ஸ் ப்ரைவேட், இந்த ஸ்டிங்குன்ற ஆட்ரிபியூட்டி நான் ப்ரைவேட்டுக்கு மாற்றிருக்கேன், அந்த ஏஜ்ன்ற ஆட்ரிபியூட்டி நான் ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மெயின் கிளாஸ்லேருந்து ஓகே இதை எடுத்துருவோம். என்னோட மெயின் கிளாஸ்லேருந்து நான் பேரண்ட்ன்ற அந்த ஆப்ஜெக்டோட ஏஜை மட்டும் நான் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எரர் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஹேஸ் இன் ப்ரைவேட் அக்சஸ் இன் பேரண்ட். ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஏஜை வந்து நம்மளால வேறு எந்த கிளாஸ்லேருந்துமே அக்சஸ் பண்ண முடியாது. இந்த பேரண்ட் அப்படின்னு இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கல கைஸ், இந்த ஏஜ்ன்ற இந்த ஆட்ரிபியூட்ஸை நம்மளால எந்த கிளாஸ்லேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. இது எங்கேருந்து அக்சஸ் பண்ண முடியும்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வேரியபிளை மட்டும்தான் இங்கேருந்து அக்சஸ் பண்ண முடியும். மேபி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் முடியாது கைஸ். ஸோ இந்த ஏஜ்ன்ற இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால் முடியாது. ஸோ அப்புறம் எப்படி தாண்டா நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஈஸி வே இருக்குது. லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஆக்சுவலாக ப்ரைவேட்டுக்கு மாற்றிருக்கேன். பட் இந்த பப்ளிக் இங்கே பாருங்கள் மெத்தட் இருக்குல்ல கைஸ், மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக தான் இருக்குது. ஸோ மெத்தடை கால் பண்ணி நம்மளால ஏஜ் பிரிண்ட் பண்ண வைக்க முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி ஐ கால் த ஸோ இதை இங்கே எடுத்துருவோம். பிரிண்டர் சும்மா இருக்கட்டும், நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் டாட் மேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஐ மீன் இது எங்கே இருக்குன்னா பேரண்ட்டில் இருக்குது. அது வந்து இது இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் தான் இருக்குது கைஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது என்னால் ஏஜ் அக்சஸ் பண்ண முடியுது. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் ப்ரைவேட்டில் இருக்குது. பட் இந்த ப்ரைவேட் ஆட்ரிபியூட்ஸை இந்த கிளாஸ்க்குள்ளேயே இருக்கிற மெத்தட்ஸாலேயோ ஆட்ரிபியூட்ஸாலோ அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மெத்தட் இதுக்குள்ளே இருக்க ஒரு மெத்தடை வச்சு அதை அக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் உங்களுக்கு தெரியும், நான் டிஃபால்ட்டாக எதுவும் நீங்கள் கொடுக்கலாம் டிஃபால்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரொடெக்டட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோட் இஸ் அக்சசபிள் இன் தி சேம் பேக்கேஜ் அண்ட் சப் கிளாஸஸ். லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ்லாம் வந்து உங்களால் ஒரு சேம் பேக்கேஜில் இதோட சப் கிளாஸஸில் மட்டும் தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C ஃபார் காப்பி. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பப்ளிக் கிளாஸ் எடுத்துட்டு நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ண முடியாது, நான் இதுலேருந்து இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேரண்ட் இது ப்ரைவேட்டில் இருக்குது, இதுவும் ப்ரைவேட்டில் இருக்குது, பப்ளிக் இருக்குது. ஸோ எதாவது ப்ரொடெக்டில் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். லைக் இப்போ வந்து ப்ரைவேட் இருக்குல்ல, லைக் ப்ரைவேட் ஓகே லைக் வந்து ஸ்ட்ரிங் STRING ஸ்ட்ரிங் அண்ட் நேம் ஈக்குவல்ஸ் பிரின்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரைவேட் வேரியபிளை நான் ஆக்சுவலாக எங்கேருந்து அக்சஸ் பண்ண நினைக்கிறேன்னா லைக் இதே கிளாஸ்க்குள்ளே இருந்தே என்னால் அக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். First I need to compile. I have an error. என்னன்னு பார்ப்போம். private dot name கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் வரல. லைக் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் name cannot be referred for a static context. A non-static variable cannot be okay. Like இதை நம்மளால ஸ்ட்ரெயிட்டாக அக்சஸ் பண்ண முடியாது கைஸ். we need to create an object. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இல்லை எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா STATIC இதை வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலேயே இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும் கைஸ். ஜாவா C.main class ஜாவா நான் ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்ன்ற என்னோட நேம் என்னால் அக்சஸ் பண்ண முடியுது கைஸ்.
ஸோ ப்ரைவேட்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளேயே தான் இருக்குமே தவிர அந்த கிளாஸ் விட்டாலும் வெளியே இருக்க எந்த ஒரு கிளாஸ் வரையும் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் அது சொல்கிறதுக்கு தான் அவ்வளோ ட்ரை பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்டட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இப்போ வந்து ப்ரொடெக்டட் இருக்குது. லைக் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேம் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கலாம். லைக் வந்து ஒரு கேர்ள்ஸோட நேம் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. லைக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலிஸ்க்கு மட்டும் அந்த நேம் தெரிஞ்சால் போதும். ஸோ PROTECTED ப்ரொடெக்டட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்க நேம், ஸோ இது ஹைனே இருக்கட்டுமா, நேம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நேம்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற நேம் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளோட நேம் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இட்ஸ் அண்ட் ப்ரொடெக்டட் ஒன். யாருக்கெல்லாம் தெரியலன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் ரிலேட்டிவ்ஸுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ அந்த கிளாஸ் வந்து இது வந்து அவங்க மெயின் கிளாஸ், லைக் அவங்க பேரண்ட்னு எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ். ஸோ இதுலேருந்து இந்த கிளாஸ் என்னால் இந்த ஸ்ட்ரிங் நேம் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். லைக் obj.names அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு need to compile this first. இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ அப்படின்ற நேம் என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது ப்ரொடெக்டடாக இருக்குன்னா இது எங்கெங்கெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இதே கிளாஸில் இதை அக்சஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட சப் கிளாஸஸ் லைக் இங்கே நெக்ஸ்ட் அதுக்கே இருக்க ஒரு கிளாஸ், ஸோ அதுலேருந்து அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேக்கேஜஸ். ஸோ ஒரு பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணால் அந்த பேக்கேஜஸ்குள்ளேருந்து அக்சஸ் பண்ண முடியுமே தவிர மிச்சப்படி வேறு யாரோடையுமே ஸோ வேற ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் முடியாது. பிகாஸ் எனக்கு ப்ரொடெக்டட் இட்ஸ் ஒன்லி ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் ப்ரொடெக்டட் கைஸ். உங்களுக்கு மோஸ்ட்லி என்ன சொல்லிங்கன்னா ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் சொல்லிட்டேன். அண்ட் இதில் அந்த ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ இந்த மெத்தடையும் நான் ப்ரைவேட்டுக்கு மாற்றுறேன் கைஸ். பட் நான் ஏஜ் வந்து இப்போ நான் பப்ளிக்கு மாற்றுறேன். PUBLIC. ஸோ அந்த ஏஜை நான் பப்ளிக்கு மாற்றிட்டேன். பட் இந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்க இந்த மேக்ஸ் அப்படின்ற இதை வந்து நான் ப்ரைவேட்டாக மாற்றுறேன். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணும்போது எரர் வந்துச்சு. பிகாஸ் மேக்ஸ் இஸ் அண்ட் ப்ரைவேட் அக்சஸிங் பேரண்ட். ஸோ இந்த மெத்தடை வேறு எந்த கிளாஸாலையுமே அக்சஸ் பண்ண முடியாது எக்ஸப்ட் த மெயின் கிளாஸ். லைக் இந்த பேரண்ட் கிளாஸால் தவிர இந்த பேரண்ட் கிளாஸை தவிர்த்து மிச்சம் எந்த கிளாஸாலுமே அதுக்குள்ளே இருக்க ப்ரைவேட் மெத்தட்ஸை அக்சஸ் பண்ண முடியாது கைஸ். ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கைஸ் அவ்வளோதான் கைஸ். அண்ட் இதில் வந்து நான் வந்து அக்சஸ் மாடிஃபைஸ் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதில் நான் அக்சஸ் மாடிஃபைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக் அது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அக்சஸ் மாடிஃபைஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அது யாராலுமே அக்சஸ் பண்ணி மாற்ற முடியாது. லைக் ஃபைனல் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன்டி ஏஜ்ன்றது 17 இருக்கும் கடைசி வரைக்கும். லைக் நான் இப்போ வந்து இங்கே ஏஜை ஃபஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள். ஜாவா 0 மெயின் கிளாஸ் ஜாவா. ஓகே, நானும் அதை ப்ரொடெக்டட் இருக்கா. ஸோ இங்கே ப்ரைவேட்டில் இருக்குன்னு அதை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். PUBLIC பப்ளிக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, ஐ கம்பைல் இஸ் இந்த வேறான கம்பைல் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17. ஸோ ஏஜ் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ஏன்டா ஏஜ் 2 வாட்டி வருது அப்படின்னு கேட்காதீங்க. லைக் ஒரு வாட்டி இங்கே ஃபங்க்ஷன் மூலயமா அக்சஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் இந்த டைம் மூலயமா அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி. ஸோ இப்போ இந்த வாட்டி நான் ஃபங்க்ஷனை எடுத்துடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ஸ்ட்ரிங் வந்து ப்ரொடெக்டடில் தானே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா object.names அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நான் எதுக்கு மாற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸுக்கு மாற்றுறேன். அண்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C. அண்ட் நெக்ஸ்ட் வச்சுட்டு V. அண்ட் இதுக்குள்ளே வந்து போயிட்டு NAMES. ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்க நேம்ஸை பிரிண்ட் பண்ணு. நேமை பிரிண்ட் பண்ணுன்னா லைக் அப்படின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பிரின்ஸுக்கு மாற்றிருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். லைக் எரர் வருது. ஸோ என்ன எரர்னு கேட்டிங்கன்னா இங்கே செமிகோலன் விட்டுட்டேன். ஸோ அதுதான் அந்த எரர், வேறு ஒன்று இருக்கு. அகைன் ஐ கம்பைல் தி ப்ரோக்ராம் அண்ட் நெக்ஸ்ட் நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 17 அண்ட் பிரின்ஸ்னு மாறிடுச்சு. இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்க நேமை வந்து நான் என் மெயின் கிளாஸில் வந்து மாற்றிருக்கேன். ஸோ மாற்றி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அதே டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஃபைனல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஃபைனல்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமா இன்டீஜர். நான் அதுக்கு இதே மெத்தடை ட்ரை பண்ணுறேன். லைக் object.age ஈக்குவல்ஸ் டு
900 900 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மெத்தட் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். We have an error. ஸோ என்ன நடந்து பாருங்களா, cannot assign a value to an final variable. ஸோ ஒரு ஃபைனல் வேரியபிள்னா நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே அதை எதாலையுமே ஆக்சஸ் பண்ணி மாற்ற முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. இட்ஸ் அ ஃபைனல் வேல்யூ ஃபார் திஸ் வேரியபிள். ஸோ இதுக்கு மேலே அதுக்கு எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஃபைனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எங்கேயுமே அதை என்னால் அதை அக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இது வந்து நான் அக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் அக்சஸ் மாடிஃபையர்ஸ்க்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குல்ல கைஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்சஸ் மாடிஃபையர்ஸ் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அக்சஸ் மாடிஃபையர்ஸ். பிகாஸ் நம்மளால ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து கொடுத்துட்டு அது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை இன்ஹெரிட் பண்ணி தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும்ல. ஸோ இதெல்லாம் நான் அக்சஸ் மாடிஃபையர்ஸ். லைக் அப்ஸ்ட்ராக்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்சஸ் மாடிஃபையர்ஸ் கைஸ். ஸோ என்கேப்சுலேஷனை பொறுத்த வரைக்குமே ஹைடிங் த டேட்டா, ப்ரொடெக்டிங் த டேட்டா தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அக்சஸ் மாடிஃபையர்ஸ் அண்ட் நான் அக்சஸ் மாடிஃபையர்ஸ் வந்து சொன்னேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஐ லவ் யூ கைஸ்.